இவங்க சர்க்கார் நடத்துறாங்களா இல்ல சர்க்கஸ் கம்பெனி நடத்துறாங்களான்னு கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அரசினுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நாங்க கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்றது கிடையாது. சபையிலே பேசுறேன், நாங்களாம் சட்டமன்றத்துக்கு தான் வரோமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு எங்களுக்கே சந்தேகம் வந்துருது. ஏன்னா முன்னாடி சபையில பேசுவாங்க, கேள்வி கேட்பாங்க, அதற்கு பதில் சொல்லுவாங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம், பாட்டு பாடினா நான் எப்படி பாட்டு பாட முடியும்? இப்படி அப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதை பத்தி எல்லாம் பேசலாம்னு நாங்கெல்லாம் குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு போறோம். ஆனா நாங்க கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்றது கிடையாது. ஒரு 4 அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க. அனைத்து கேள்விகளுக்கும் அந்த 3 அமைச்சர்கள் தான் எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. அதுவும் நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் கிடையாது. அனைத்தையும் திசை திருப்புற மாதிரி டைவர்ஷன் டாக்டிக்ஸ், அவ்வளவுதான். உதாரணத்திற்கு அன்னைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறையில மானிய கோரிக்கையில பேசிட்டு இருக்கிறார். என்ன கேட்கிறாரு? கரண்ட் பில்லு அந்த 3 மாதங்கள் அதிகமாயிடுச்சு, ரீடிங் சரியா எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் அவர் கேட்ட கேள்வி. ஆனா அமைச்சர் அதற்கு பதில் சொல்ல வக்கில்லாம அந்த பிரச்சனையை திசை திருப்புற மாதிரி ஒரு பதில். இதை தொடர்ந்து இந்த அரசு செஞ்சுட்டு இருக்கு. அமைச்சர் பெருமக்கள், ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு வரல. அவங்களுக்கு தேவையெல்லாம் அன்னைக்கு ஒரு 4 ரீல்ஸ். இவங்க சர்க்கார் நடத்துறாங்களா இல்ல சர்க்கஸ் கம்பெனி நடத்துறாங்களான்னு கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அரசினுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு.